ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கோட ஃப்ரீ கிளாஸ் ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம நம்பர் 3 கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டிச்சு. இது ஜரி த்ரெட்டில் நம்ம போடக்கூடியது. நான் A1 மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் அயன் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் டியூலிப் நீடில் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வந்து ஒரு சிங்கிள் லேயராக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் ஒரு சின்ன நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து செயின் எல்லாம் போட்டு பழகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு டிசைன் ப்ளவுஸு ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் இது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வீடியோ பார்த்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிறனாலும் ஓகே, அது உங்களுடைய சாய்ஸு. அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜரியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். இது நான் வந்து காப்பர் கலரில் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரும் கொஞ்சம் டல்லாக தெரியுது வீடியோவுக்கு, அதனால் இது நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போது வந்து நான் இந்த செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து கொடுக்கணும். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான். அதை தான் நம்ம வந்து இதில் போட போகிறோம் இந்த கிளாஸில். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போடலாம். இப்போ செயின் ஸ்டிச்சு எப்படி போடலை போடணுங்கிறது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம நீடியில் வந்து 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணிவிட்டு கீழே முதல்ல நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் த்ரெட்டை வந்து மாட்டிக்கோங்க. நீடியில் மாட்டிட்டு நீடியில் மேலே எடுக்கும்போது ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம எந்த டைரக்ஷனை பார்த்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனை பார்த்து அந்த ஹூக் வரும். அதனால தான் அந்த ரொட்டேஷன் பண்ணுறோம். பாருங்கள், கீழே குத்துறோம், நீடில் த்ரெட்டை மாட்டிட்டு மேலே தூக்கும்போது ஒரு ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ எந்த சைடு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த சைடு ஹூக் இருக்கும். நீடில் மாட்டும்போது பார்த்திங்கன்னா அது பேக் சைடு பார்த்து இருக்கும் அதனுடைய ஹூக்கு. அந்த ரொட்டேஷன் கொடுத்தா தான் அது ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த பக்கம் வரும். இப்போ நான் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது போட்டு முடிச்சுட்டு எண்ணாட்டும் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப் செயின் எடுத்துக்கோங்க. அந்த செயின் வழியாக இன்னொரு செயின் எடுக்கும்போது செகண்ட் செயின் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செயின் வந்து ரொம்ப சின்னதாயிரும். அந்த சின்ன செயின் வழியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட செயினை பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு அழகாக வந்துடும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2-3 தடவை போட்டு பார்த்தா தான் அது நமக்கு நீட்டாக வரும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எண்ணாட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு. இதுக்கு நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக போடணும்ல, கொஞ்சம் முதல்ல போட்டு பழகும்போது கொஞ்சம் பெரிய செயினாக போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன செயினை போட்டு பழகிக்கலாம். சின்னதாக போடும்போது அந்த கட் ஒர்க்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டிச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டால் தான், ஒரு செயின் போட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டால் தான் நம்ம அந்த கட் ஒர்க்கே பண்ண முடியும். அதனால தான் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துர்லான்ட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், பென்சில் வச்சு. நம்மளுடைய ஃபிகர் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் நான் பென்சில் வச்சு வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து வி ஷேப்பில், அதாவது ஜிக்ஸாக் டபிள்யூ மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வி ஸ்ட்ரைட்டாக தலைகீழாக மாற்றி நம்ம இந்த ஜிக்ஸாக் மாதிரி ஒரு வேவ்ஸ் மாதிரி போடணும் நம்ம. அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கீழேருந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போட தேவையில்லை. இது வந்து நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். அதனால் அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது நீங்கள் எண்ணாட்டு ஒவ்வொன்றுக்கும் போட வேண்டாம். அப்படியே நம்ம வந்து கரெக்டாக நம்ம எண்ணாட் போடாமலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு செயின் போட்டிருக்கோமோ அதுக்கு சென்டர்லேருந்து பஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செயினோட சென்டரில் மேலே பஞ்ச் பண்ணுங்கள். கீழே மேலே அந்த ஜிக்ஸாக்கை அப்படி கரெக்டாக கொண்டு வந்தோன்னா நமக்கு அந்த இது வந்து கரெக்டாக லாக் ஆயிரும். கடைசியில் மட்டும் எண்ணாட் போட்டால் போதும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு செயினுக்கு இடையிலலாம் நம்ம போட தேவையில்லை. இந்த ஜிக்கில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செயினை வந்து நம்ம கிராஸாக போடுறோம், அவ்வளோதான். ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயினுக்கு சென்டர்லேருந்து நெக்ஸ்ட் செயினோட சென்டர் அப்படி மாற்றி நம்ம போட போகிறோம். ஜிக்ஸாக்காக போடுறோம். அதே சேம் ஆரி செயின் ஸ்டிச்சு தான் நம்ம இதுக்கு போடுறோம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டாலே மேக்ஸிமம் ஸ்டிச் வந்து நம்மளால் பண்ண முடியும். அதுதான் நமக்கு வந்து பேஸு. அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா டைரக்ஷன் எல்லா ஷேப்லேயும் போடுற அளவுக்கு நம்ம
நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டுவே மூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது வந்து கரெக்டாக வரும், அல்லது நமக்கு சரியாக வராது. அதனால் நல்ல ஒரு 1 வீக் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு பழகிக்கோங்க. எண்ணாட்டும் போட்டு பழகணும். எண்ணாட்டும் பழகுனா தான் அது நமக்கு யூஸ் ஆகும். இல்லை நம்ம போடுற டிசைனே அது வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும் ஒரு செயினை இழுத்தாலே. அதனால் எண்ணாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எண்ணாட்டும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஜிக்ஸாக் நம்ம எப்படி போட்டிருக்கோங்கிறது நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது வி வந்து ஸ்ட்ரைட்டாக கிராஸாக அந்த ஜிக்ஸாக் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதே செயின் ஸ்டிச்சு தான் நம்ம ஜிக்ஸாக்காக கொடுக்குறோம். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக்கை வந்து நான் சிங்கிள் லேயராகவும் உங்களுக்கு போட்டு பெருசாக போட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் குட்டியாக போட்டு இந்த கட் ஒர்க்குக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். அதையும் நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. அப்படி போட்டு பழகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஜிக்ஸாக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நம்ம போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒரு 3 டேஸ் வர்ற மாதிரி நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் டைமில் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் மேலே எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல போட்டு நாட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் பெருசாக எடுத்துட்டேன். அந்த செயின் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்து விரல் நான் இப்படி பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி இந்த செயினை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு உள்ளே இருந்து இன்னொரு செயின் எடுங்க. இன்னொரு செயின் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செயின் வந்து ரொம்ப குட்டியாயிரும். ஏன்னா நம்ம கீழே பிடிச்சி த்ரெட்டை இழுக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த செயின் வந்து சின்னதாயிரும். இப்போ செகண்டு நம்ம ஒரு லூப் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த லூப் வழியாக நம்ம ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஒன்றுக்கு நான் 2-3 தடவை போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ நான் இந்த ஜிக்ஸாக்கை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பெரிய லைனில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டு கூட நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். ஆனால் வந்து அது என்னென்னா ரொம்ப பெருசாக, அதாவது இது ஒரு 1/2 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த ஜிக்ஸாக்கை போடணும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நான் த்ரெட்டை எடுத்துட்டு மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு நான் இது வந்து உங்களுக்கு செயின் ஜிக்ஸாக் போட்டு காட்டணுங்கிறதுனால இந்த மெத்தடில் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஜிக்ஸாக்கே வச்சு ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா ஜிக்ஸாக் போட்டுட்டு மேலே ஒரு குட்டியாக ஒரு செயின் போடணும், கீழே போடும்போது கீழே ஒரு குட்டியாக செயின் போடணும். இல்லைன்னா அது வந்து தூக்குன மாதிரி இருக்கும் அந்த செயின். பாருங்கள், நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் ஜிக்ஸாக் போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் லைட்டாக ஒரு நாட் போடணும், அதாவது குட்டி ஒரு செயின் போடணும். அதுதான் லாக்குன்னு சொல்லுவோம் ஆரி ஒர்க்கில். பாருங்கள், இப்போ ஒரு செயின் போடுறோமா, கீழேருந்து பாருங்கள், கீழேருந்து ஜரி த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் மேலே உள்ள லைனில் நான் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நான் திருப்பிடுறேன். இது ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்குனால. நீங்கள் இதை டிசைனாக பண்ணிங்கன்னா அந்த பக்கத்தில் நம்ம எடுக்கிறோம்ல அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து தூக்கிட்டு வராமல் அந்த இடத்துல அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கும். அதுதான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தனியாக போடும்போது பழக வேண்டியது. இது நான் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சு மேலே ஜிக்ஸாக் போடுறதுக்கு தான் இந்த டிசைனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் நம்ம எடுக்கிறோம் ஆரி ஒர்க்கு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஃபீஸும் நான் கலெக்ட் பண்ணல. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கிளாஸ் முடிக்கும்போது நீங்களும் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக ட்ரெயின் ஆயிடுவீங்க. பாருங்கள், அந்த ஜிக்ஸாக் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்ட்டு. இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு 2 லைன் போட்டு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம பழகும்போது நமக்கு எல்லா விஷயமும் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ட்ரை பண்ண நமக்கு அது ஈஸியாக வந்துடும். அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க நம்மளாம் இவ்வளோ அழகாக போட்டோன்ட்டு. அந்தளவுக்கு நீட்டாக வந்துடும். எல்லாமே நமக்கு பழக்கம்தான். திருப்பி பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தோன்னா நமக்கு நீட்டாக வந்துடும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நம்ம இதை வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். என் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அந்த செயினை வந்து பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளே இருந்து இன்னொரு செயின் எடுங்க. எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செயின் வந்து கொஞ்சம் சின்னதாயிரும். அந்த சின்னதாக ஆகும்போது செகண்ட் செயின் உள்ள வழியாக விட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி விழுங்க, நாட் விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். Thank you. Keep watching.